பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 21 தமிழ் கைதிகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். கொழும்பு மேலதிக நீதவான் ஆகஸ்டா அத்துக்கூர்ல முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணை இடம்பெற்றது. இதன்போது 2 சந்தேக நபர்களை புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஏனைய 17 பேரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறும் இதன்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று 20க்கு அதிகமான அரசியல் சிறை கைதிகள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இவர்களிலே பெரும்பாலானோருக்கு இவர்களுடைய அடுத்த வழக்கு திகதி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கு வந்திருந்த ஒருவருக்கு இவர்கள் கூறியது, புனர்வாழ்வுக்கு செல்கின்றீர்களா என்று கேட்டபோது அவர் கூறியது, நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சம்பந்தனும் சுமந்திரனும் அதை போன்று ஜனாதிபதியும் கூறியதை போன்று எங்களுக்கு விடுதலை தேவையை தவிர புனர்வாழ்வு தேவை என்று கூறினார். எனவே 2 பேர் புனர்வாழ்வு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வவுனியாவுக்கு அனுப்பப்படுவார்கள். அங்கு அவருடைய கிராமங்களுக்கு அயல் இருக்கின்ற புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்பப்படுவார். ஆனால் பொதுவாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய அமைப்பின் ரீதியிலே நாங்கள் கூறுவது, அரசியல் கைதிகள் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் கூறியது போன்று ஜனாதிபதி கூறியது போன்று 7ஆம் தேதிக்கு முன்பதாக பொது மன்னிப்பு பொது விடுதலை கிடைக்க வேண்டும். அந்த விடுதலை கிடைக்க இல்லைவென்றால் அவர்கள் சாகுவரை உண்ணாவிரத்துக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அதனை இன்று தெளிவாக நீதிமன்றத்தில் கூறினார்கள். எங்களுக்கு ஏதாவது நடந்தால் அதனை இந்த நீதிமன்றமும் அதே போன்று ஜனாதிபதியும் அதே போன்று அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். 7ஆம் தேதி அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 8ஆம் தேதி சம்பந்தனையாவும் சுமத்திரனும் செல்வம் அடைக்கலனாரும் பதவியை விட்டு விலகவும் எதிர்வரும் 7ஆம் தேதி நள்ளிரவு கண்டனவனுக்கு நீதிபதிக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய உண்ணாவிர போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. எங்களோட போராட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனையாவும் செல்வம் அடைக்கலனாரும் சுமத்திரனும் எமது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடும்படி ஜனாதிபதி உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னதுக்கு அமைவாக நாங்கள் விட்டோம். ஆனால் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு மீண்டும் எமது போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். எங்களுடைய சாவு ஏதும் ஏற்பட்டால் முழு பொறுப்பும் ஜனாதிபதியும் நீதிபதியும் சிஐடியும் பொறுப்பேற்க வேண்டும் என நாங்கள் கைதிகள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.